ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏகே குக்கிங் சேனலில் திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் அக்கார அடிச்சல் தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பச்சரிசி நான் 1 கப்பு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் ரேஷன் பச்சரிசி, பொன்னி பச்சரிசி நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 1 கப்பு பச்சரிசிக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாங்க. அதையும் அதோடய சேர்த்துட்டு நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா 2-3 டைம் கழுவிக்கோங்க. இப்போ நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சிடலாம். கொஞ்சம் ஊறட்டும். ஊறுனா நமக்கு சீக்கிரம் வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம பால் அடுப்பில் வச்சுக்கலாம். 1 கப் பச்சரிசிக்கு நமக்கு 5 டம்ளர் பால் சேர்க்கணுங்க. 2 டம்ளர் பால், நான் 2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். எல்லாமே பாலாக சேர்த்தோம்னா நமக்கு அடி பிடிக்கும். அதனால் நான் தண்ணி கலந்து வச்சுக்கிறேன். பால் நல்லா காஞ்சி பொங்கி வரட்டுங்க. பால் நல்லா கொதித்து பொங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரிசி சேர்த்திக்கலாம். பாத்திரம் மட்டும் நீங்கள் அடி கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. இல்லாட்டி நமக்கு அடி பிடிக்கும். 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் ஆகுங்க வேகிறதுக்கு. நம்ம ஆனால் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லாட்டி நமக்கு அடி பிடிச்சிரும். இது அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் 1 கப்பு அரிசிக்கு நான் 2.5 கப்பு வெல்லம் சேர்க்குறேங்க. நீங்கள் இன்னும் இனிப்பு உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் 3 கப்பு கூட சேர்த்திக்கலாம். எனக்கு இது கரெக்டாக இருந்தது. தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் 1.5 கப்பு 1லேருந்து 1.5 கப்பு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரையட்டும் நமக்கு. அதில் தூசி மண் எதாவது இருந்தால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது அப்படியே கரைஞ்சிருச்சுங்க. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம போய் சாதம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சாதம் பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா குலைவாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அரிசி இருந்தால் கூட நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா குலைவாக தான் இருக்கணும். சாதம் இப்போ வெந்துருச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல வெள்ளைப்பாகு, அதை நம்ம இதில் சேர்த்துடலாங்க. வடிகட்டி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மெதுவாக கலந்து விடுங்க. மேலெல்லாம் தெரிச்சிடாமல் மெதுவாக கலந்து விடுங்க. இந்த அக்கார அடிச்சல் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இன்னும் எனக்கு இது மாதிரி செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் செஞ்சு கொடுன்னு வாங்கி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்திக்கோங்க. நான் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். எல்லோ ஃபுட் கலர் சேர்த்திருக்கேங்க. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் ஏலக்காய் தூள் 2 ஏலக்காய் வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பச்சை கற்பூரம் கூட கொஞ்சம் நீங்கள் சேர்த்திக்கலாம். நம்ம பச்சை கற்பூரம் சேர்க்கும்போது அதோட வாசனை சூப்பராக இருக்குங்க. எங்கிட்ட பச்சை கற்பூரம் இல்லைங்க, அதனால தான் நான் ஏலக்காய் சேர்த்திருக்கேன். நீங்கள் பச்சை கற்பூரம் வச்சுருந்தா நீங்கள் சேர்த்திக்கோங்க. ஒரு சின்ன ஃபேன் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நான் நெய் விட்டுருக்கேன். முந்திரி ஒரு 20 முந்திரி கிட்ட வச்சுருக்கேங்க. அதை நம்ம பொன்னிறமாக வறுத்துட்டு நம்ம அந்த அக்கார அடிச்சலில் நம்ம சேர்த்துடலாம். இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ரெசிபிலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.